ஹே ஃபாக்ஸ் ஒருவர் இப்போ நம்ம வந்து ஒரு பேக்கெட் டிவி அண்ட் ஒரு சின்ன மினி டிவி இங்கே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சின்ன மினி டிவி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை தான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் போலீஸ்க்கு உண்டான சாக்ஸ், மிலிட்ரிக்கு உண்டான சாக்ஸ், இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. யாராவது போலீஸ்காரங்க இருந்தாங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. நம்மகிட்ட சாக்ஸ் வாங்கிட்டு ஜம்முன்னு நடக்கட்டும். ஓகே வாங்க, இப்போ நம்ம வந்து டிவி அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு மண்ணை கத்தி, பச்சையம்மா செல்ல குட்டி, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன கொஞ்சம் பச்சையம்மாக்கு வயசாகிடுச்சு, தூரு பிடிச்சி போச்சு. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணணும். பச்சையாப்பா ஒத்துக்கிற படத்து காட்டிய அதான் டேசா பச்சா அட விடுக்க பச்சா, எனக்கு இருந்தாலும் தெரியாதான போகுது. ஓகே, மேலே ஒரு கார்ட்டூன் பாக்ஸில் பேக்கிங், உள்ள இது ஒரு பேக்கிங், இது ஒரு பேக்கிங். ஸோ இப்போ நல்ல ஈஜிப்ட் மம்மி மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா பிரிச்சு பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிவி. உங்களுக்கே தெரியும் எனக்கு பேக்கெட் டிவிஸ் ரொம்ப பிடிக்கும்ட்டு. அதில் ஒன்று தான் இது. பேக்கெட் டிவி ஒரு மாடல். ஆக்சுவலாக பேக்கெட் டிவிஸ் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க நிறைய பேர். ஏதோ 1980s ரொம்ப நிறைய பேக்கெட் டிவிஸ் வந்து ஃபாரின்ல தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லா கண்ட்ரியும் இல்லை, நம்ம ஊரில் டிவி வர்றதுக்கே சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த காலம். ஒவ்வொரு வீட்லையும் டிவி வாங்குறதுக்கே சிரமமான காலகட்டங்களில் இந்த அளவுக்கு பேக்கெட் டிவி, குட்டியா மினி டிவி, கையில் ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிற டிவி. இப்போ நம்ம வந்து இந்த மொபைல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி 1980s சைனா, ஜப்பான், ஆக்சுவலாக ஜப்பான் தான் இதை கண்டுபிடிச்சது. சைனா, ஜப்பான், யூஎஸ் இந்த மாதிரி நாடுகளில் பார்க்கில் உட்காந்துக்கிட்டு காரில் போகும்போது இப்படியெல்லாம் வெளியில் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு கை கடக்கமாக பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான டிவிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த டிவி இன்னைய வரைக்கும் நம்ம ஊருக்கு வரல, அதாவது இந்தியாவுக்கு வரல. 1-2 பேர், யாராவது ஒரு 10 லட்சம் மக்கள்ல ஒருத்தர் இந்த டிவி வந்து, நம்ம 10 லட்சம் மக்கள்ல ஒரு 1 கோடி மக்கள்ல ஒரு ஆள் இந்த டிவியை, இந்த பேக்கெட் டிவியை அங்கேருந்து வெளியில இருந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ. பட் அதுவும் ரொம்ப ரேர் தான். இப்போ வந்து இந்த மாதிரிலாம் டிவி இருந்துச்சா, குட்டி குட்டி டிவி பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஸோ கிடைக்கிறப்ப அந்த டிவிஸ்லாம் வாங்கி கலெக்ஷன் வச்சிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே. அண்ட் எனக்கு இந்த மாதிரி குட்டி டிவிஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஓல்டு விண்டேஜ் கேஜெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு, நீங்கள் நிறைய பார்க்கலாம் நம்மகிட்ட. இந்த டிவிஎஸ் இதெல்லாம் சாம்சங்கோடைய மினி டிவி. சாம்சங் கம்பெனி இருக்கு இல்லையா, நம்ம மொபைல்லாம் யூஸ் பண்ணுறோம் இப்போ, அந்த கம்பெனியோட டிவி ரொம்ப ரேர் மாடல். பட் இதில் மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது, ஷோ பீஸ் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கு. இது கொஞ்சம் நாளில் சேல் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும். பட் எனக்கு பார்க்க ஆசையாக தான் இருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பேக்கெட் டிவியை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓ, ஹேண்டி டிவி. நான் இது கொஞ்சம் சின்னதாக தான் எதிர்பார்த்தேன், பட் இது இவ்வளோ பெரிய டிவியாக இருக்கும்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு இந்த டிவி பார்க்கறதுக்கு. 3 இன்ச் டிஸ்பிளே, சோனியோடது. ஸ்பீக்கர் மேலே இருக்கு, பவர் பட்டன் மேலே இருக்கு, வால்யூம் பட்டன், சாரி, இந்த VHF UHF செலக்ட் பண்ணுறது மேலே இருக்கு. அண்ட் கண்டிஷன் அப்படியே பார்க்கறதுக்கு புதுசாகவே இருக்கு, எந்த ஸ்கிராச்சஸோ எதுவுமே இல்லை. பட் ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம பேட்டரி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன பேட்டரி தெரியும். ஸோ சைடில் பட்டன்ஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ், இல்லை பட்டன் இல்லை. சைடில் வந்து 2 பிரைட்னஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு பட்டன்ஸ் இருக்கும், அது இல்லை. அண்ட் இந்த சைடு DC. ஆக்சுவலாக இந்த டிவி நம்ம எப்படி நினைப்போம்னா, இப்படி பார்க்கறது நினைப்போம், கிடையாது. இது வந்து இப்படி பார்க்கணும், இதுதான் ஸ்டாண்ட், இப்படி வைக்கணும். இங்கே வந்து டிவி விடும். இன்னொரு மாடல் வந்து பார்த்தேன், நெட்டில் தான் பார்த்தேன். அது எப்படி இருந்ததுன்னா, ஆக்சுவலாக முன்னாடி இங்கே வந்து இது டிவி, அதே மாதிரி டிவி ஓடுற அப்போவே பேக் சைடில் வந்து இங்கே ப்ரொஜெக்டர். இது டிவி, இது ப்ரொஜெக்டர் பேக் சைடு. நம்ம வந்து அட் டைம்ல டிவியும் ரன் பண்ணிக்கலாம், ப்ரொஜெக்டரும் ரன் பண்ணிக்கலாம். ஆர் டிவி மட்டும் வேணும்னா டிவி போட்டுக்கலாம், இல்லை ப்ரொஜெக்டர் வேணும்னா ப்ரொஜெக்டர் போட்டுக்கலாம். அதுவும் இதே காம்பாக்டான சைஸ்ல தான் இருந்துச்சு. அந்த மாடல் நான் ஆன்லைன்ல பார்த்துருக்கேன், பட் அது செல்லிங்க்கு போட்டிருந்தாங்க ஃபாரின்ல. அந்த டிவியோட மாடல் நம்பர் நான் நோட் பண்ணாம விட்டேன். அதை பத்தி தேடணும் அப்படின்னாலும், ஏன்னா நிறைய விஷயங்கள், ஒரு சில ப்ராடக்ட், இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் டாப் ஒன்று இருக்கு, அதாவது PDA ஒன்று இருக்கு. அந்த மாடல் PDA எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது நெட்ல, அந்த மாடல் வந்து நெட்ல சர்ச் பண்ணாலும் வரல. ஏன்னா இந்த மாடல் PDA வேற யார்கிட்டையும் இல்லை. ஆர்
அந்த கம்பெனிக்காரங்க ப்ரொடியூஸ் பண்ணது இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணலன்னா அந்த டைம்ல இருந்த டெக்னாலஜியை அவங்க அப்டேட் பண்ணாம, அந்த 80sலாம் வந்து வெப்சைட் அவ்வளோ கிடையாது. இங்க இல்ல 80sல வெப்சைட் அவ்வளோ இல்லை. ஸோ அது வந்து அதை பத்தின எந்த ஒரு விஷயமும் வெப்சைட்ல இல்லை. இதுதான் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற அந்த பிடிஏவுடைய மாடல் நெட்ல போட்டாலும் அந்த மாடல் வேற பத்தி தெரியல, வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருட்கள், ரொம்ப அபூர்வமான பொருட்கள்னு சொல்றோம். இப்போ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த விஷயங்கள். சில பேர்கிட்ட இப்போ உங்ககிட்ட கூட ஏதோ ஒரு கேஜெட் இருக்கலாம், கேஜெட்டோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ மரத்தில் ஆனதோ, ஆனா அதை பத்தி நெட்ல தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. அது வந்து வேற எங்கேயும் நீங்க பார்க்கவும் முடியாது. அது ரொம்ப அபூர்வமான பொருளா உங்ககிட்ட இருக்கும். ஸோ நம்ம சொல்லும் போது சில பேர் வந்து இப்படிலாம் இருக்கா, அதெல்லாம் பொய் அப்படிம்பாங்க, உருட்டும்பாங்க. என்னன்னா நம்ம நமக்கு தெரியும் அது உண்மைன்னு நமக்கு தெரியும். பட் அதை அவங்க பார்க்கல, அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. ஆனாலும் அது வந்து பொய் அப்படின்னு சொல்லிடுவாங்க சிம்பிளா. ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லாம் டிவி இருக்கான்ட்டு சில பேருக்கு தெரியவே தெரியாது. அவங்க கிட்ட இதை காமிக்கலன்னா அவங்க நம்பவே மாட்டாங்க. பட் இது வந்து டிவி. இது கொஞ்சம் இங்கெல்லாம் பட்டன்லாம் இல்லை. இதுல டியூனிங் பட்டன் இங்க இருக்கு. டியூனிங் இப்படி மேலே திருவினா டியூனிங் ஆகும். அண்ட் இது வந்து வால்யூம் பட்டன் இங்க இருக்கு. அண்ட் இதுல வந்து கயிறு கோத்துக்கலாம். கயிறு சும்மா அந்த பழைய மொபைல்லாம் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி கயிறு. இது பவர் பட்டன், புஷ் பட்டன் மேலே கீழே. ஸோ இந்த மாடலுடைய நேம் வந்து சோனி FD40E, FD40E ஃபிளாட் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. 6 வோல்ட். அது சாரி, நான் 9 வோல்ட்னு சொல்லிட்டேன். அப்போ ஓகே, இந்த பக்கம் படிக்கணும். 6 வோல்ட். இதோடைய பேட்டரி சப்ளை 4 பேட்டரி போடணும். 1.5 வோல்ட். மேட் இன் ஜாப்பனோடது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு பாக்கெட் டிவி வருது ஒர்க்கிங் கண்டிஷன்ல. அதை வாங்குறதுக்கான வசதி இருந்ததுன்னா கண்டிப்பா அதையும் வாங்கி உங்களுக்கு காமிப்பேன். ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. இது எப்படியாவது ஒர்க் பண்ண வச்சா நல்லா இருக்கும். பட் இதுக்கான சாத்தியக்கூறும் கம்மி தான். ஏன்னா இதோடைய மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, ஐசி பேட்டரி, ஐசி அந்த காம்பனன்ட்ஸ் அதெல்லாம் இந்தியாவில் 8 போட்டு 8 கல்புரம் வச்சு கூட சத்தியம் பண்ணலாம், கிடைக்கவே கிடைக்காது. இதெல்லாம் ஜாப்பான்ல கிடைக்கலாம், மேபி பழைய பொருள் ஆகி போச்சு. இதெல்லாம் அங்கேயும் கிடைக்குதான்னு தெரியல. இங்க இருக்கு பாருங்க, இந்த டியூனிங் பட்டன், இந்த முள் வந்து இதுல இருக்கு. ஸோ இதுல UHF VHF ஆண்டனா கனெக்ட் பண்ணி அந்த சிக்னல் கொண்டு வந்தோம்னா, இதுல அனலாக் சிக்னல்ஸா கொண்டு வந்தோம்னா இதுல படம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சரி பண்ணா. ஸோ ஓகே, இது ஒண்ணு. இது ஒரு ஹேண்டி டிவி. நெக்ஸ்ட் அடுத்த டிவி பார்க்க. வாவ், ஆக்சுவலா எனக்கு ரெட் ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் என்னுடைய ஜோசியக்காரர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனிமே நீங்க ரெட் கலர் விரும்பக்கூடாது, ரெட் கலரை தியாகம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பயலுவெல்லாம் குவாலிசி டாடா சும்மானு சுத்துறானுவன், நான் மட்டும் பழைய அம்பாசிடர்ல போறேன்னு பாக்குறியா? காரை மாத்தினா நான் அரோகரான்னு ஜோசிக்காரன் சொல்லிட்டாங்கல்ல. அந்த மாதிரி டிஷர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். இல்லைன்னா கம்ப்ளீட்டா ரெட் கலர்ல தான் டிஷர்ட், நிறைய டிஷர்ட் வச்சிருந்தேன் ரெட் கலர், கம்ப்ளீட்டா ரெட் தான். அந்த ரெட் கலர் அந்த ரெட் கலர் ஐயோ, அந்த ரெட் கலர் கொடுங்க கொடுங்க. என்ன ஒரே ரெட்டா எடுத்துக்கிட்டு இருக்கிற? இதே மாதிரி டிவி நம்ம கிட்ட ஏற்கனவே 2 டிவி இருக்கு. ரெண்டும் ஒண்ணு வந்து பிளாக் கலர், இன்னொன்னு கிரே கலர். ஆமா, இது 2 டிவி தான் இருக்கு நம்ம கிட்ட. அண்ட் சாம்சங் இந்த மாடல் டிவி இருக்கு இல்லையா, இது 3 டிவி இருக்கு. இது 3 டிவி இருக்கு. 2 இருந்துன்னா 3 டிவி இருக்கு. கொஞ்சம் தொடச்சிரும், ரொம்ப நாள் ஆச்சு தொடச்சி எல்லாம் வச்சு. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும், ரொம்ப அழுக்காகி போச்சு. ஸோ இந்த 3த்துல எந்த டிவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பேரா இது டாப் சோனிக், அண்ட் இதுல பேர் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பிராண்டு தான். அந்த காலத்துல எப்படி பாருங்க, இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற டிவி கிடையாது. ஆக்சுவலா இதெல்லாம் அனலாக் CRT டிவின்னு சொல்லுவாங்க, கேத்தோட் ரே டியூப். அது மூலமா ஒர்க் ஆகக்கூடிய படம் தெரியக்கூடிய டிவி இதெல்லாம். ஆக்சுவலா இந்த டிவிஸ்லாம் வந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 1980s, 90s, 2000 வரைக்கும் அதெல்லாம் பக்கத்துல இருந்தது, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரேர் டிவி ஆகிடுச்சு. இப்பதான் எல்லாம் ஸ்லிம் ஸ்மார்ட் டிவி அது இதுன்னு கனவுலாம் வந்துருச்சு இல்லையா. ஸோ இந்த டிவிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர் மாடல் ஆயிடுச்சு. அதாவது ஒர்க் ஆகாது, இதெல்லாம் ஒர்க் ஆகாத டிவி கிடைக்கிறதே ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேர் பீசஸ்.
கலெக்ஷனுக்காக வாங்கியிருக்கேன். அண்ட் அதை உங்ககிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வச்சிருக்கேன். ஸோ யாராவது இப்போதைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, பட் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலை நான். ஸோ உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி பழைய கேஜெட்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட் ஒர்க் ஆகாது இருக்கு, வீட்டில் சும்மா தான் கிடக்கு, தண்டத்துக்கு இடத்த அடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணீங்கன்னா அதை எனக்கு கொடுக்கலாம், நான் என்னோட கலெக்ஷன்ல வச்சுக்குவேன். இது எல்லாம் எவ்வளவு ஒரு பொக்கிஷமான விஷயங்கிறது பார்க்கும்போது தான் தெரியும். இப்படியெல்லாம் டெக்னாலஜி இருந்ததா, அதுவும் இப்படியெல்லாம் அப்பவே இருந்ததா அப்படின்ற அளவுக்கு ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ அதெல்லாம் சாதாரணமாக வந்துருச்சு. 1970s 80s 1800 அந்த டைம்ல தான் எலக்ட்ரானிக் இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச சமயங்கள். அதாவது 1800களில். இன்னும் சொல்லியிருப்பாங்க, வாட்ச் கண்டுபிடிச்சது 1600களில். அதாவது இப்போ 2025 வாட்ச் கண்டுபிடிச்சு எவ்வளவு ஒரு 400 வருஷம் மேல ஆயிடுச்சு வாட்ச் கண்டுபிடிச்சு. வாட்ச் அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கும் மேபி, பட் காலப்போக்கில் அந்த வாட்ச் வந்து யாருக்கும் தெரியாம கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி இன்னொன்று என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் இருக்கு யாருக்கு தெரியும். டைம் மிஷின் கூட யாராவது கண்டுபிடிச்சிருக்கலாம் முன்னாடி, அது யாருக்கும் தெரியாம அப்படியே அழிஞ்சு கூட போயிருக்கலாம். அழிஞ்சு போயிருக்கலாம்னா எங்கேயா புதஞ்சிருக்கலாம். ஏன்னா உலகத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு மாதிரியான அழிவுகள், திருட்டுகள், களவுகள் இப்படின்ட்டு பல விதமான விஷயங்கள் நடக்கும். அதுல போயிருக்கலாம், அப்படி போயிருக்கலாம். ஆர் ஸ்டில் யாராவது ஒருத்தர் டைம் மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம அதுக்கு டைம் மிஷின் பேர் வச்சிருக்கோம், அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியாது. கால பயணத்துக்கு ஆக்சுவலா கால பயணம், அப்புறம் கூடு விட்டு கூடு பாயிருக்கலாம், டெலிபோர்டேஷன், இதெல்லாமே உண்மைதான், கண்டிப்பா இருக்கு. அண்ட் ஏலியன்ஸ் கண்டிப்பா இருக்கு. இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் ஆதாரம் காட்டினாதான் நம்புவேன், அதை காட்டினாதான் நம்புவேன் அப்படின்னு இருப்பாங்க. உலகத்துல மற்ற கிரகங்கள்ல எந்த ஒரு ஜீவராசியும் வாழ்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா எல்லா கிரகங்கள்லயும் அதுக்கேற்ற மாதிரி ஜீவராசிகள் வாழறதுக்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இப்போ பூமியில நம்ம இருக்கோம்னா நம்ம மனுஷங்க மற்ற உயிரினங்கள் அப்படி இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல மற்ற கிரகங்கள்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு உயிரினம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது உயிரினம்னு நமக்கு அது தெரியாது, பட் அது அங்க வாழ்ந்துட்டு தானே இருக்கும். இப்படியும் இருக்கும் கண்டிப்பா. இன்னும் பல பேருக்கு நிறைய வீடியோஸ்ல இருக்கவங்க பல பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த மில்கி வே கேலக்சி பால்வெளி அண்டம் இருக்கு இல்லையா, இது இந்த சூரிய குடும்பம்ங்கிறது மூவ் ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. சூரியன் நம்ம இன்னமும் ஒவ்வொரு ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோல சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சூரிய குடும்பம் எப்படி இயங்குது அப்படின்னா, நீங்க ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு நினைப்பு வச்சிருப்பீங்க. சூரியன் இங்க நிக்குது, இந்த இடத்துல இப்படி இருக்கு, சூரியன் இருக்குன்னா பூமி எல்லாம் எப்படி சுத்திட்டு இருக்கு, பூமி மற்ற கிரகங்கள்லாம் எப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்திருப்பீங்க. அது தவறு, முற்றிலும் தவறு. சூரியன் ஒரு திசையில போயிட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி தான் இந்த பூமி மற்ற கோள்கள் எல்லாமே அந்த சூரியனை இப்படி சுத்திக்கிட்டே அது முன்னாடி போயிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கேன், ஏற்கனவே முன்னாடி நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ ஹவு சோலார் சிஸ்டம் ஒர்க்ஸ் ரியலி அப்படின்னு நெட்ல போட்டு பாருங்க, யூடியூப் போட்டு பாருங்க, நிறைய வீடியோஸ் வரும். அப்போவாவது உங்களுக்கு அந்த உண்மை தெரியட்டும். ஸோ அநேகமாக உங்களுக்கு இந்த பாக்கெட் டிவி கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பாக்கெட் டிவி கிடையாது, இது கொஞ்சம் ஒரு போர்ட்டபிள் டிவின்னு சொல்லலாம். அந்த டிவிஸ்ல நிறைய மாடல் இருக்கு. இன்னும் ப்ரொஜெக்டர் மாடல் டிவிஸ் இருந்திருக்கு 1970s. அது எப்படின்னா சொல்லுவாங்க ரியர் ஸ்கிரீன் டிவின்னு சொல்லுவாங்க. அது வந்து முன்னாடி வந்து அந்த ஸ்கிரீன் வந்து ஒரு கேர்வ்டா இருக்கும். ஸ்கிரீன்ல அதுல படம் எப்படி வராது, அது வந்து ஒரு நார்மல் ஸ்கிரீன் ப்ரொஜெக்டர் டிவி. அதுல வந்து ஒரு ரேக் மாதிரி இருக்கும், ட்ரா மாதிரி. ட்ரா இழுத்தோம்னா அதுல 3 லைட்டு 2 லைட்டு இருக்கும். அந்த லைட் ப்ரொஜெக்ஷன்ல அந்த லைட் எப்படி அடிக்கும், அந்த ப்ரொஜெக்ஷன்ல தான் படமே தெரியும். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நம்ம இப்போ ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த டெக்னாலஜி தான் அப்போ அந்த டிவி யூஸ் பண்ணியிருக்காங்க. முதல்ல டிவிக்கு பேரு தொலைக்காட்சி அப்படின்னு வச்சது தமிழ்ல தான். டிவி அப்படிங்கிறது இல்ல, தொலைக்காட்சிங்கிற பேரு 1500 கிமு 1500 காலகட்டங்களிலே, ஆமா அந்த டைம்ல தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கரெக்டா தொலைக்காட்சி அப்படிங்கிறது, இந்த டேர்ம் தொலைக்காட்சி வார்த்தை இருக்கு இல்லையா, முதல்ல தமிழ்ல தான் வந்திருக்கு. கிமு 1500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி
அப்ப எப்படி இந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறதுக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தெரியல. அப்ப என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம், முதல்ல எலக்ட்ரிக்கல் கார்ஸ், நம்ம இப்ப எலக்ட்ரிக்கல் கார்லாம் ஈவி வெஹிக்கிள் ரொம்ப பாப்புலரா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆனா 42லயே ஸ்பெயின்ல அந்த 1800 தான் எலக்ட்ரிக்கல் கார்ஸ் கண்டுபிடிச்ச வருஷமும் அப்பதான். லண்டன்ல 1854 ஈவி வெஹிக்கிள்ஸ் வந்து டாக்ஸியா யூஸ் பண்ணியிருக்காங்க. 42ல ஸ்பெயின்ல யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ இதுக்கு வந்து பேட்டரி சார்ஜிங் எப்படின்னா, நம்ம இப்போ பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பேட்டரி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்பயே வச்சிருக்காங்க. எப்படின்னா கார் வந்தா அந்த பேட்டரிய ஒரு இந்த ஃபோர்க் லிஃப்ட் மாதிரி அப்போ அதை தூக்கி, ஏன்னா பெரிய பேட்டரி, அதை தூக்கி தனியா வச்சுட்டு வேற பேட்டரி போட்டுருவாங்க காருக்கு. பேட்டரி போட்டதும் அந்த கார் போயிடும். இதை சார்ஜிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஆகுமா சார்ஜ் ஆகிறதுக்கு? ஒரு நாள் ஆகுமா? அவ்வளவு நேரம், குறிப்பிட்ட நேரம் சார்ஜ் போட்டோம்னா அவ்வளவு பெரிய பேட்டரி சார்ஜ் ஆகும். இந்த சார்ஜ் போட்டு வேற கார் வரும்போது இந்த பேட்டரி தூக்கி அதுக்கு போட்டு அதுல இருக்க பேட்டரி எடுத்து காருக்கு பண்ண ஆரம்பிச்சுவாங்க. இப்படிதான் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு 1942. சில தகவல்கள் உங்களுக்கு வந்து புதுசாக இருந்திருக்கும். அண்ட் இன்னும் தெரியாத கேஜெட்ஸ், தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து நான் என்னுடைய சேனல்ல நிறைய மிக்ஸ்டு வீடியோஸாக தான் வரும். மற்ற சேனல்ஸ் தான் வந்து ஒரே மாதிரி கண்டென்ட், இப்போ காமெடினா காமெடி மட்டுமே போட்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு டெக்னாலஜினா அதை பற்றி மட்டுமே நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் நம்மளோடதுல அப்படி கிடையாது. மிக்ஸ்டு வீடியோஸாக தான் வரும். திடீர்னு வானத்தை காமிப்பேன், திடீர்னு பூமியை காமிப்பேன், திடீர்னு இந்த மாதிரி காமிப்பேன். ஒன்றும் மட்டும் இல்லை, கவர்ச்சி மட்டும் தான் காமிக்கல. அதனால அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கும். ஓகே ஃபாக்ஸ், பாய். ஸோ இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இன்னும் எங்கள் வீட்டில் பார்க்கல. எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா இன்னும் எடுத்துருவாங்க. ஏன்னா டிவியா வாங்கி பழைய பொருளாக வாங்கி குடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு என்ன திட்டுவாங்க. அப்படிங்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் அப்படிலாம் திட்ட மாட்டாங்க, சும்மா சொல்கிறேன். இருந்தாலும் நானே போய் தரேன்றாங்கல்ல. ஸோ இவன் ரொம்ப அழகாக இருக்கான். இவனை வந்து இந்த இந்த டிவி இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக டிவி கிடையாது. இது வந்து ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். அது இது டிவி இல்லை, இது வந்து சர்வேலன்ஸ் மானிட்டரிங் செக்யூரிட்டி சிஸ்டம். இது இந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குங்களா, இந்த கேமரா வந்து வீட்டுக்கு வெளியில மாட்டிட்டோம்னா இது கூட கனெக்ட் பண்ணணும். அப்போ வெளியில காலிங் பில், அதுல காலிங் பில் பட்டன் இருக்கும், அது யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா இங்க வந்து ரிங் அடிக்கும். இந்த ரிங் அடிக்கும். நம்ம சப்போஸ் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா இந்த ரிசீவரை எடுத்து நம்ம பேசலாம். அதுல ஒரு ஸ்பீக்கரும் இருக்கு, அதுல மைக்கும் இருக்கு, அவங்களுக்கு அங்கே கேட்கும். அவங்க வெளியில இருந்து பேசினாங்கன்னா நமக்கு இந்த ரிசீவர்ல எடுத்து பேசும்போது கேட்கும். அண்ட் இதுல வந்து அவங்களுடைய படம் இதுல தெரியும். நீங்க 1970, 60s அந்த டைம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஜேம்ஸ் பாண்ட் படத்துலலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிவி மானிட்டர்லாம் இருக்கும். அண்ட் வாட்ச், கம்ப்யூட்டர் வாட்ச், கேமரா வாட்ச், இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. நிறைய விஷயம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்றேன். எனக்கு தோன்றப்ப ஒவ்வொரு வீடியோவா எடுத்து பண்றேன். அண்ட் ஸ்பை கேமரா, குட்டியோண்டு கேமரா, இவ்வளவுதான் இருக்குது அந்த கேமரா. அதெல்லாம் அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பை கேமராஸ் அண்ட் வயர்லெஸ், பேட்டரிலெஸ், பவர்லெஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா தோணும் போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா சொல்றேன். என்ன எல்லாம் ஒர்க்கிங்ல இருந்தா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். ஆனா ஒர்க்கிங்ல இருக்கிறது ஏகப்பட்ட ரேட்டு. கண்டிப்பா நல்ல ஒரு ஜாப் கிடைக்கட்டும் எனக்கு. கிடைச்ச பிறகு இந்த ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் போக ஒர்க்கிங்ல இதெல்லாம் வாங்கி உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பா காமிக்கிறேன். என்னுடைய ஒரு பெரிய ஹால், இந்த மாதிரி ஜிடி நாடு மியூசியம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாலில் இதெல்லாம் வச்சு டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நிறைய பேர் பார்க்கணும், நிறைய பேர் இதோடைய டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய டெவலப் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். இப்போ இருக்கிற மொபைலுக்கு இதெல்லாம் பேசிக். இந்த டிவி எல்லாமே பேசிக் தான். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒர்க் தான், ஒர்க் ஆகலனாலுமே ஒர்க் தான். இன்னொரு டிவிலாம் இருக்கு, ரொம்ப 1 இன்ச் தான் டிஸ்பிளே, பேனாசோனிக்ல இருக்கு. அந்த மாதிரி டிவிஸ், இந்த பாக்கெட் டிவிஸ் ரொம்ப கியூட்டா நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லாமே வாங்கணும்னு ஆசையா இருக்கு. பார்க்கலாம். ஓகே ஃபாக்ஸ், பாய். இதெல்லாம் டிஜிட்டல் டைரிஸ் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இன்னும் ஒரு 2-3 டைரி என்னுடைய டேபிள் ரேக்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் டைரிஸ், ஒர்க்மென்ஸ்,
சிடி பிளேயர்ஸ் ஒன்று ஒன்றா சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய இருக்கு, சில ப்ராடக்ட்லாம் நிறைய இருக்கு. ஒவ்வொரு மாடலில் ஒன்று ஒன்று வச்சுக்கலாம். பட் சிடி பிளேயர்ஸ்லாம் அவ்வளோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு இந்த மாதிரி டிவிஸ் அதுவும் ஆசையாக தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஓகே ஃபாக்ஸ், பாய்.